சிறந்த அன்பு மழை பொழியக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக உங்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த அது உதவிகரமாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய தினத்திற்கான வியாழக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்த முக்கியமாக நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற டீட்டெயிலான அனலைஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் யார் யார் கொண்டாடுறீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022 வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 30ஆம் நாளுங்க. இன்றைய தினம் கிருத்திகை விரத தினம். யாரெல்லாம் கிருத்திகை விரதம் இருக்கும் பழக்கம் உடையவர்களோ அவர்கள் அனைவருமே இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருக்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். மேலும் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த நல்ல நன்மையை தரும். விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள். உங்களுக்கு வாழ்வில் சிக்கல்கள் தரக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் பெற முடியுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 12ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இன்றைய தினம் மாலை 6:11 வரை ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். அதன் பிறகு ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறார். எனவே மாலை 6:11 மேல் உங்களது முக்கியமான முடிவெடுக்கும் விஷயங்கள் மற்றும் செலவுகளை நீங்கள் மாலை 6 மணிக்கு மேல் வைத்துக் கொள்வது நல்லதுங்க. இன்றைய தினம் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. கவனக்குறைவை இன்றைய தினம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து விடவே வேண்டுங்க. எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் ரொம்ப அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க. ரொம்ப கவனமாக உங்கள் காரியங்களை செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஆனால் பயணங்கள் கொஞ்சம் ஏற்படுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு மன அழுத்தம் ப்ரெஷர் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் நீங்கள் நேரத்தையும் பணத்தையும் மதிக்க வேண்டியது அவசியம். இரண்டையுமே இன்னைக்கு நீங்க ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியது அவசியங்க. மேலும் வார்த்தைகளை பிரயோகப்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. இன்றைய தினம் பெற்றோருடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக முன்னேற்றம் அடையுங்க. இன்றைய தினம் உங்கள் மீது உங்களது பெற்றோர்கள் அன்பு மழை பொழியக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடனான காதல் உறவு மேஜிக்கலாக மாறுவதை நீங்கள் உணரும் ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைய பெறுவீங்க. இன்றைய தினம் அலுவலகத்திலும் உங்களுக்கு சாதகமான நல்ல மாற்றங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரம் எப்போ எடுத்துக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஓய்வு நேரம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு. ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டை விளையாடலாம் அல்லது உடற்பயிற்சி செய்வது போன்றவற்றை நீங்கள் ஈடுபடலாம். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன சண்டைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் மனதை வெறுத்து இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் பெரிய முடிவை எதுவும் எடுத்து விடாதீர்கள். இல்வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சண்டை வரும், ஆனால் அவ்வளவு எளிதாக விட்டு கொடுத்துடாதீங்க நண்பர்களே. எந்த விதமான சூழ்நிலையிலும் டைவர்ஸ் போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் செல்லவே வேண்டாம். ஏதாவது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இருந்தால் மாலை நேரத்துக்கு பிறகு அது சரியாயிடுன்றதுனால மாலை நேரத்தில் இன்றைய தினம் நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள். வாழ்க்கை துணையுடனும் நீங்கள் மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க. எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய தினம் அமைதியாக நீங்கள் இருங்க. முடிஞ்சளவு நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல நன்மைகளை உங்களுக்கு தருவதாக அமையுங்க. இறை வழிபாடு உங்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கும் மனதில் அமைதியை ஏற்படுத்தவும் உதவிகரமாக இருக்கும். தியானம் போன்றவற்றையும் நீங்கள் செய்யலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மனது அமைதியாகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. பணம் விஷயம், வார்த்தைகள் போன்ற விஷயங்களை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையுங்க. இன்றைய தினம் நண்பர்களிடமும் மற்ற உறவினர்கள் நெருங்கியவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் மனம் கோணாமல் நடந்துக்கிறது அவசியம். உங்களுக்கு பிடிக்காத சொல்லை சொன்னாலும் சரி, உங்களுக்கு பிடிக்காத செயல்களை செய்தாலும் சரி, நீங்கள் எதுவும் பேசாமல் அதை அப்சர்வ் மட்டும் பண்ணிக்கங்க. உங்களுக்கான ரியாக்ஷன்ஸை நீங்க நாளைக்கு கொடுத்துக்கலாம். நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்கள் என்ன செய்யறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கிறத நீங்க கவனிச்சு நீங்க மனசுல பதிய வைக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கு வேலை. மற்றபடி உங்களுக்கு மீதி விஷயங்களை நாளைக்கு நீங்க பார்த்துக்கலாம், தள்ளி வச்சுறது நல்லதுங்க. வரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் செலவுகள் காத்திருந்தாலும் நீங்கள் அதை இன்றைய தினம் முக்கிய செலவுகள் மட்டும் செய்வதன் மூலமாக பட்ஜெட் போட்டு செலவுகள் செய்வதன் மூலமாக சில செலவுகளை தவிர்க்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க. எனவே செலவுகளை இன்றைய தினம் நீங்கள் பட்ஜெட் போட்டு கட்டாயமாக செயல்படுத்துங்கள். இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தினசரி நமது ராசியுடைய ராசி பலன்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா இப்போவே நமது கன்னிக்குடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க. புதியவர்கள் எப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதன் மூலமாக புதிய வீடியோக்களை தினசரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலம் பெற்று தினசரி வீடியோக்களை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க ஏதுவாக அமையும். எங்களுக்கும் நல்ல ஒரு மாபெரும் சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்துக்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய தினம்
பிங்க் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இன்னைக்கு பிங்க் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும். மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் நமது கன்னிராசி நண்பர்களில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சோர்வான நாளாக இருக்குங்க. பயணங்கள் மூலமாக கொஞ்சம் ப்ரெஷர் ஆகலாம். எனவே முடிந்தவரை பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லதுங்க. இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நன்மைகளை பெற முடியும். சில சங்கடங்களை தவிர்க்க முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ இன்னைக்கு அலங்காரம் சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. டெக்கரேட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வேலை செய்யறதுனால கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க. உங்கள் வேலை பொழுது இன்னைக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது. இன்றைய தினம் உணவு சார்ந்த துறைகள் ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் புதுவிதமான சூழல்கள் இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதை சூழல்களை நீங்கள் பழகிக்கொள்ளும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. சுற்றி நடக்கிற விஷயங்களால உங்களோட தன்னம்பிக்கை நீங்கள் இழக்க நேரிட வாய்ப்புகள் இருக்கு. அதை மட்டும் இன்றைய தினம் விட்டு விடாதீர்கள். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. பயணங்களை முடிந்த அளவு தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லதுங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விட்டு 1 மில்லியன் லைக்ஸ் வர வைங்க நண்பர்களே. என்னுடைய டார்கெட் அதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள் நண்பர்களே. தினசரி நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.